மக்களே, இந்த யூனிவர்ஸ்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி மட்டும்தான் உயிரினம் வாழக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாகவே திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பேண்டோரா அப்படிங்கிற ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சு அதில் மனிதர்களை விட உயரம் அதிகமாக, மனிதர்களோட சக்தி அதிகம் கொண்டு, மனிதர்கள் மாதிரியே புத்தி கொண்ட ஒரு நாவிங்கிற இனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் வரக்கூடிய இடம் எல்லாமே நம்ம கனவுல பார்க்கக்கூடிய ஒரு இடமாக திகழும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நீங்களும் அங்கே போய் வாழலாங்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் வாழ்வீங்களா அப்படின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சு இந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு போன ஒரு படம் தான் அவதார். இந்த படம் 2009 வருஷம் ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டரால் வெளியே வந்த படம். இவர் வேறு யாரும் கிடையாது, டைட்டானிக் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை திரிகளை கட்டின ஒருத்தர். இவர் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன செய்யப்படாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி அதை திரியில கொண்டு வந்த ஒருத்தர் தான் இவர். கதையோட ஹீரோவாக இருக்கக்கூடிய இந்த ஜாக் ஸல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரராக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு நடக்க முடியாமல் போயிடுது. இருந்தாலும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அவதாருங்கிற உடம்பு வச்சு பேண்டராங்கிற உலகத்துக்குள்ளே போகிறாரு. மனிதர்களோட உளவாளியாக போன இவர் பிடிச்சி போய் நாவிங்கிற உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடறாரு நாவிகளை. இப்படி இங்கே எண்ணிலடங்கா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பேண்டோராங்கிற உலகத்தில் நாவிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மனிதர்கள், அவங்களோட காடு, அவங்களோட இயற்கையை வச்சு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் அப்டானியம் அப்படிங்கிற இந்த உலகத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும். இந்த கனிமத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பேண்டோராவை அழித்து அந்த கனிமத்தை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க மனிதர்கள். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட விருப்பம் இல்லாமல் அழிக்க வேண்டாம் அப்படின்னு யோசித்து நம்ம கண்டுபிடிச்ச அவதாரை வச்சு ஹீரோவான ஜாக் ஸல்லியை அவங்களோட உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க உளவாளியாக. ஆரம்பத்தில் மனிதர்களோட உளவாளியாக வேலை செஞ்ச ஜாக் ஸல்லி போக போக இந்த நாவி மக்களோட வாழ்க்கை முறை பிடிச்சி போய் நாவியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக நெட்டேரியை லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இயற்கையோட உண்மை அர்த்தத்தை புரிஞ்சு இந்த நாவி மக்களோட வாழ்க்கை பிடிச்சி நாவியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக மனிதர்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட் தான். இப்படி ஒரு தரமான கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அந்த காலத்தில் மக்கள் யாருமே பார்த்தது கிடையாது. குறிப்பாக 3Dயில் பார்த்த மக்கள் அனைவருமே நாங்கள் எல்லாருமே பேண்டோரா உலகத்துக்குள்ளேயே போன உணர்வு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படம் சுமார் 237 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவில் எடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2000 கோடி செலவில். அது ஆனால் கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சிச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 25,000 கோடி. இப்படி பல சாதனைகளை படைச்ச இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 3 ஆஸ்கார் அவார்டு கிடச்சிச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட், பெஸ்ட்டு ஆர்ட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு 3 ஆஸ்கார் அவார்டையும் தட்டி தூக்குனுச்சு 2009 வருஷம். இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் அவதார் நம்மளுக்கு சொல்ல ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, இயற்கையை நம்ம அழித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கே திரும்ப அமையுங்கிற ஒன்று மட்டும்தான். அதனால தான் இந்த படம் வெளிவந்த இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் உலகத்தோட நம்பர் 1 படமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா பூமியில் வாழ்வீங்களா, இல்லை அந்த பேண்டோரா உலகத்தில் போய் வாழ்வீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.